ஸோ எனக்கு பின்னாடி இருக்க இந்த பறவை என்ன பறவைன்னு தெரியல, தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு சைனா டவுனில் இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த கடையோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இவங்க வந்துட்டு பேர்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு தனியாக ஒரு சிங்கிள் பேர்டு ஒன்று இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இது காக்கட்டூல் மாதிரி இருக்குது, பட் என்னன்னு சரியாக தெரியல. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு சைனா டவுன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்க இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த மாதிரி இப்போ பேர்ட் ஷாப் பார்த்தீங்க, அந்த மாதிரி நிறைய முக்கியமாக வந்துட்டு ஃபுட்டுக்காக நிறைய இங்கே வந்துட்டு வரிசையாக ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இங்கே இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நிறையா இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வரிசையாக வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஃபுட் மசாஜிங் சென்டர்ஸும் வெளியில் இருக்குது, பட் இருந்தாலும் முக்கியமாக வெளியில் வந்துட்டு ஷாப்ஸ் லைக் கிஃப்ட் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாத்ஸ் வாங்கணும், அதுக்கு ஷாப்ஸ் இருக்குது. பீச்சங் ஹேங் இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக குட்டியாக வந்துட்டு ஜுவல்லரி ஷோரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூரியன் ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது. டூரியன் ஃப்ரூட்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்டு. பட் அந்த ஃப்ரூட்டை நீங்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது, பஸ்ஸு ட்ரெயின்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டிங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு 5 o'clock அந்த மாதிரி இந்த சைனா டவுன் ஸ்ட்ரீட்ஸில் நம்ம நடந்துகிட்ருக்கோம். ஸோ இன்னும் நம்ம தெருவுக்கே போகலை. நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மெயின் ரோடு போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு வாக்கிங் போகிற இடத்துலையே வந்துட்டு அவ்வளோ ஷாப்ஸ் இங்கே இருக்குது. சிங் ஹிங் எம்போரியம் ஏதோ பொம்மை கடைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு ஃபாரின் டூரிஸ்ட் நிறைய பேர் இங்கே வருவாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பியர் அப்படின்றது ரொம்ப காமன். ஸோ நான் வருவாங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு குடிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலையும் பியர்ஸ் இங்கே நார்மலாக கேஷுவலாக வந்துட்டு ஒரு கிடைக்கிற ஒரு பொருள். ஆக்சுவலாக சைனா டவுன் ஹெரிட்டேஜ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சைனா டவுனோட பழமை வாழ்ந்த ஒரு பில்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சைனா டவுன் ஹெரிட்டேஜ் சென்டர் அப்படின்னு போடுறாங்க. பட் நம்ம உள்ளே போக போகிறதில்ல, வெளியில் இருந்து தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டல் ஒன்று தெரியுது. இது ஆக்சுவலாக வந்துட்டு மேலே பில்டிங்குள்ளே என்னன்னு தெரியல, பட் கீழே வந்துட்டு ஹோட்டல் மாதிரி தெரியுது. நிறைய பேர் உட்காந்து டைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட் கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு சைனா டவுன் வந்துட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு முக்கியமாக மெனு கார்டு எல்லாமே வெளியிலே நீங்கள் போட்டுருவாங்க. இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, மணி சேஞ்சர், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சைனாக்கு போகாமல் சைனாவோட ட்ரெஸ்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே சைனா உள்ளே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஜாப்பனீஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ வெளியிலே சிங்கப்பூர்லேயே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு கடைக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே நீ வெளியில் வந்துட்டு பெருசாக ஒரு மெனு கார்டு மாதிரி வெளியில் போட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பார்த்து அதில் அந்த ஃபுட்டு என்ன இருக்குன்னு அந்த ஃபுட்டோட ஃபோட்டோ கொண்டு வெளியில் போட்டுருவாங்க. அந்த ஃபுட்டு எவ்வளோ ரேட்டுன்னு வெளியில் போட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நிறைய கடைகள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஓப்பனில் இருக்குது, பட் நிறைய பேர் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதில்ல. இங்கே வந்துட்டு இன்னொரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஷாப்ஸில் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஒரு ஃபுட் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு சவாஸ் டி தாய் ரெஸ்டாரண்ட், பேங்காக் போகாமல் இங்கே தாய் ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மெனு கார்டு அப்படியே வெளியில் இருக்குது. அதுக்கப்புறம் சவாஸ் டி தாய் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய தாய்லாண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையா வெளியில் இருக்குது. எல்லா பேருமே மாஸ்க் போட்டு வெளில வராங்க, என்ன ரீசன்னு தெரியல. யூஸ்வலாக நிறைய பேர் வந்துட்டு பொல்யூஷனுக்காக போட்டிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு அடுத்து உங்களுக்கு வந்துட்டு பியர் ஷாப் இங்கே இருக்குது. ஆல்கஹால்ஸ் நிறைய பேர் இங்கே கன்சியூம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து ஒரு சின்னதாக பர்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக், அது மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக நிறைய கார்ஸ்லாம் நீங்கள் விதவிதமாக நீங்கள் பார்க்கலாம். சும்மாவே வந்துட்டு பென்ஸ் காரை வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக நிறைய பேர் வந்துட்டு பில்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கார்ஸில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு சிங்கப்பூரில்
ட்ரெயின் பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி பொதுவாக நிறைய பேர் பொதுவாக கார் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கார்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் 1 லட்ச ரூபானா அங்கே 3 லட்ச ரூபா இருக்கும். அப்படியே 3 டைம்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்றைக்குமே வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சூப்பராக பண்ணி தந்திருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்பீடாக போயிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கார் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்துட்டு சோக்யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சென்டர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அருமையான கார் ஒன்று இருக்குது. எல்லாமே வந்துட்டு கார் வாங்கினக்கப்புறம் தான் நிறைய செலவு செய்கிறாங்க. வெளியில் எக்ஸ்டீரியரை வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இது மாட்டுறதுக்கும். கார் வந்துட்டு ஓட்டுறதுக்கு வாங்குறாங்களா இல்லை வந்துட்டு ஜஸ்ட் அழகுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. இங்கே வந்துட்டு ஒரு மூடுன ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்ட்ரீட்டே கிடையாது, இன்னும் மெயின் ரோட்டுக்கே போகல. பட் அதுக்குள்ளேயும் வந்துட்டு தெரு மாதிரியே இங்கே நிறைய சைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போவோம். அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம உங்களுக்கு நிறையா சின்ன சின்ன $1 $2 ஷாப்லாம் இங்கே வந்துட்டுருக்குது. சைனாக்கு சம்மந்தமாக வந்துட்டு உங்களுக்கு புக்ஸ் நிறையா இங்கே இருக்கும். இங்கே இது என்ன ஷாப்புன்னு தெரியல, இது எதனமோ விசித்திரமாக இதை எழுதியிருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய உங்களுக்கு வந்துட்டு சோவனியர்ஸ் மரம் நிறைய இருக்குது. சைனாவுக்கு போன மரம் நீங்கள் சோவனியர்ஸ் நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சாயந்தரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஷாப்பு, லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. நல்லா மேலே ஒரு பறவை பாவம் சிங்கிளாக இருக்குது. அநியாயத்துக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது. தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைனா கீழே வந்துட்டு 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி பண்ணுற டார்ச்சர் இது தாங்க முடியல போல், சத்தம் போட்டுக்கினே இருக்குதுங்க. அதனால் இது தனியாக இருக்குதுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. இது என்ன கதைன்னு தெரியல நம்மளுக்கு. அதுக்கு பக்கத்தில் இங்கே அதை விட ஒரு இதுனும் வாரியர் கிளி மாதிரி, இது காக்கட்டேல்னு நினைக்கிறேன், பிளாக் கலரில் இருக்குது. இதுக்கு பேர் என்னமோ தெரியல. பட் இதை பற்றி நான் எங்கேயோ படிச்சிருக்கேன்னா பார்த்துருக்கேனான்னு தெரியல. பட் இது ஒரு வாரியர் பேர்டு மாதிரியே இருக்குது, நார்மல் பேர்டு மாதிரியே தெரியல. ஸோ இது ஆக்சுவலாக வளர்க்குறாங்களா இல்லை வந்துட்டு அதை சேலுக்கு வச்சுருக்காங்க கொண்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் சூப்பராக இருக்குது, ஆஷ் கலரில். இங்கே பார்த்தீங்களா லவ் பேர்ட்ஸு. டடா லவ் பேர்ட்ஸ்னால் ஒரு பேர்டை பிரிச்சுட்டு இன்னொரு கேஜில் வச்சாலே சோழி முடிஞ்சு போல். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ட்ராகன் ஷேப்பில் வந்துட்டு நிறையா சாவ்னஸ் இருக்குது, புத்தா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கணேஷ் ஸ்டாச்சு சின்னதாக இருக்குது. ஸோ கணேஷ் உடம்பு ஃபுல்லாக கணேஷ் நம்ம காடை வழிபடுறாங்க. இங்கே வந்துட்டு ட்ராகன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. சைனாக்கே உரிய ஒரு இதெல்லாம் வந்துட்டு வாரியர்ஸ்ன்னு நினைக்கிறேன், சைனாவில் இருக்க வாரியர்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக ட்ராகன்ஸ் நிறையா இருக்குது. இங்கே ட்ராகன் ஸ்கல்ப்சர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் பிடிக்குமோ அவங்களாம் வந்துட்டு இதுக்கு வரலாம். இது கரெக்டாக இந்த கடையெல்லாம் வந்துட்டு சைனா டவுன் மெட்ரோ ஸ்டேஷன் வெளியே இங்கே இருக்குது. ஏதோ கணேஷ் ஸ்டாச்சு இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு பிள்ளையார் கும்பிட்றாங்க, அதே மாதிரி இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரீட்ஸில் நடக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு பில்டிங்கே தெரியுது. அதுக்கு நடுவில் வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏதோ நூடுல்ஸ் ஷாப்புன்னு நினைக்கிறேன், விதமாக கொரியன் நூடுல். ஸ்கார்லெட் அப்படின்றது கொரியன் சூப்பர் மார்க்கெட் அது ஆக்சுவலாக. ஸோ லெஃப்டில் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா கோகோனட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கோகோனட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா மலேசியா கோகோனட், மலேசியாவிலேருந்து வருது. ஒரு கோகோனட் $3 தான். $3 நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு 200 rupees அந்த மாதிரி வரும். ஒரு கோகோனட் 200 ரொம்பவே காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் கட் பண்ண ஃப்ரூட்ஸ் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சைனா டவுனுக்கு வந்து விதவிதமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் நிறையா இங்கே இருக்குது. இதெல்லாம் என்னென்ன ஃப்ரூட்னே தெரியல, ஆனால் எல்லா ஃப்ரூட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டூரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டூரியன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும் சாப்பிட்டா. அதனால தான் வந்துட்டு ட்ரெயின் பஸ்லலாம் போகும்போது டூரியன்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டு விட்ருவாங்க. ஸோ பட் ஆனால் டூரியன்ஸ்னால் ஓரளவுக்கு டேஸ்ட் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா அந்த டூரியன் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னா அந்த பலாப்பழமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நானும் டேஸ்ட் பண்ணலை. இப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு சைனா டவுனில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது வரைக்கும் வந்ததுலேயே பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு கடைகள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெட் ஷாப் ஒன்று இருந்தது, சாவனியர் கடை ஒன்று இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்துட்டு டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஃபே ப்ரைஸ் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. கிளாசிக் ஸ்டீம் போட் $26 போட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஐட்டம் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஃபோட்டோ இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இது ஒன்லி சிங்கப்பூரில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ஃபுட் மெனு கார்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு அதோட பேர், அதுக்கப்புறம் அது எவ்வளோ ரூபா அது மட்டும் தான் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே போனாலுமே சரி அந்த ஹோட்டலுக்கு வெளியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மெனு கார்டு ஒன்று போட்டுருவாங்க. அந்த நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க, அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு பழைய பாட்டியம்மா வந்துட்டு ரோஸ்டட் செஸ்னட் ஒன்று போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு சைனாலேருந்து இங்கே வந்திருக்காங்களா இல்லை என்ன கதை அப்படின்னு தெரில. அடுத்து இந்தோனேஷியன் பேம்பூ, இண்டோ சுமத்ரா, இந்தோனேஷியன்ஸ் இங்கே என்னமோ இது என்ன எண்ணெய் கடன் நினைக்கிறேன். இண்டோ ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் வித் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் அண்ட் லெஸ் சுகர். ஸோ சுகர்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்காங்க. இந்தோனேஷியன் பேம்பூ கேக், அவங்களோட 3 பீஸ் $2.50 $2.50 அது மாதிரி போட்டிருக்காங்க. 2 பீஸ் வந்துட்டு $2. பரவாயில்ல, இந்தோனேஷியன் ஃபுட்டும் இங்கே கிடைக்கிது. அப்போ இந்தோனேஷியன் ஃபுட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொரியன் நூடுல்ஸும் நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே நிறையா இருக்குது. சைனா பீப்புளுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா சைனா சம்மந்தமாக அவங்க வந்துட்டு நிறைய இங்கே நீங்கள் பார்க்கலாம். யூஸ்வலாக வந்துட்டு நைட் டைம் தான் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைம் வந்ததுனால கொஞ்சம் க்ரௌடு லெஸ்ஸாக தான் இருக்குது. இதே நைட் டைம் பார்த்திங்கன்னா இன்னும் ஜெகஜோதியாக இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து இப்போ வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். உள்ளே போய் சாப்பிடலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா போர்க் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகாது, அதனால தான் சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பிரியாணிலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தோசைலாம் கிடைக்கும். சைனா டவுன்லேயே நீங்கள் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சைனா டவுன் தே தாரிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பிரியாணி அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்தியன் ஃபுட் இருக்குது, தந்தூரி ஃபுட் இருக்குது, அதான் பிரியாணி. அதே மாதிரி கால்ஸ்பர்க் பியர் இருக்குது. பிரியாணிலே வந்துட்டு சிக்கன் மட்டன் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளைன் பரோட்டா இருக்குது, அதிலே சிக்கன் மட்டன் ஃபிஷ்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை ப்ளைன், மசாலா தோசை, கீ தோசை, பேப்பர் தோசை அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நாசி கோராங் இருக்குது. ஸோ சைனா டவுனில் நீங்கள் வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சைனா டவுனில் இருக்க தே தாரிக் வந்துடுங்க. இங்கே இந்தியன் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கிது. இது கரெக்டாக வந்துட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த பீப்புள்ஸ் பார்க் மால் வழியாக நீங்கள் வெளியில் வந்து டுவர்ட்ஸ் அந்த புத்தா டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இங்கே இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ரிப்ளை டு யூ.